Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம ஆல்மண்ட் சாக்லேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒயிட் சாக்லேட் காம்பவுண்டும் டார்க் சாக்லேட் காம்பவுண்டும் எடுத்திருக்கேன். இது வந்து ஆன்லைனில் half kg வந்து 150 rupees தனித்தனியாக வாங்கினேன். இது வந்து ஆல்மண்ட்ஸ் வந்து 1.5 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா கூட ஸ்டவ்வில் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கலக்கி நம்ம வந்து மெல்ட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா மெல்ட் பண்ண போகிறேன். மெல்ட் பண்ணி இந்த ஆல்மண்ட்ஸை உள்ளே வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டார்க் சாக்லேட்டும் ஒயிட் கலர் காம்பவுண்டும் நம்ம ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சாக்லேட் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரும், கொஞ்சம் கலர் மாறும், அந்த டார்க்னஸ் இருக்காது. இப்போ இதை கரைச்சிக்கலாம். இதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இதுக்கு சிலிக்கான் மோல்டு தான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இந்த சிலிக்கான் மோல்டில் ஒரு இதில் வந்து நான் ஒரு நட் வைக்கிறேன். இது ரோஸ்டட் நட்ஸ். இது இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒயிட் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட், அதை வந்து இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். இது கலர் பாருங்கள், இது வேறு மாதிரி கலர் இருக்குது. ரெண்டும் நம்ம ஆட் பண்ணதுனால ப்ரௌன் கலர் வந்து கொஞ்சம் வந்து லைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம், ஏன்னா உள்ளே நட்ஸ் வச்சுருக்கோம். அது வந்து சரியாக ஃபில் பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் ஃபில் ஆகலை. இங்கே பாருங்கள். இப்போ இங்கே ஊற்றிக்கலாம். நம்ம நம்ம டேப் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து குறையுது, அங்கெல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம திருப்பியும் 5 minutes வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆல்மண்ட் சாக்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது வந்து டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் வந்து ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கலர் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்குது. அது வந்து டார்க் ப்ரௌன், இது வந்து ப்ரௌனாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். சிலிக்கான் மோல்டில் இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இது உடனே அப்படியே டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஆல்மண்ட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பின்னாடி கூட ஆல்மண்ட் தெரியல பாருங்கள். நம்ம வந்து ஆல்மண்ட் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். இது ஒன்றுத்தில் தான், அது கூட பின்னாடி தெரியல பாருங்கள். ஒன்றுத்தில் தான் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, மற்றபடி வந்து பாருங்கள் இது எதுலேயுமே தெரியல. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ ஆல்மண்ட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்களும் வந்து இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. வேறு ரெசிபீஸும் வந்து நீங்கள் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.